வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம நவராத்திரி ஸ்பெஷல் கொலுவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே கொலு எப்படியெல்லாம் வச்சுருக்காங்க, எவ்வளவு பொம்மை வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஒவ்வொரு படியிலையுமே ஒவ்வொரு விதமான பொம்மை வச்சுருக்காங்க. இது ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது. கீழே கும்பம், விளக்கு, அப்புறமா ஒவ்வொரு படியிலையும் ஓரறை உயிரினங்கள், ஈரறை உயிரினங்கள், அப்புறம் மனிதர்கள், தேவர்கள், ரிஷிமார்கள், அப்புறமா கலைமகள், அலைமகள், மலைமகள், அப்படி எல்லாரோடைய பொம்மையுமே ஒவ்வொரு கதை சொல்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகான ஒரு கொலுவாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கலையை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான பொம்மை எல்லாமே இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா அலைமகள், கலைமகள், மலைமகள் எல்லாமே பெரிய பெரிய சிலையாக வச்சுருந்தாங்க. அப்புறம் இது ஒரு பிரம்மாண்டமான கொலுவாக தான் இருந்துச்சு. ஒரு வீட்டில் வச்சுருந்த கொலு தான் இது. அவ்வளவு அழகாக இருந்துச்சு இது. இந்த கொலுவில் கலந்துக்கிட்டால் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கான தாம்பூலம், வளையல், அந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்புறமா சிறப்பான முறையில் பூஜையெல்லாம் பண்ணி எல்லாருக்கும் தாம்பூலம்லாம் கொடுத்தாங்க. நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் கொலு வச்சுருக்கீங்களாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நவராத்திரினாலே ஸ்பெஷல் இந்த கொலு தான். இதை பற்றி தெரிஞ்சதை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.